எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் இந்த மாதிரியான சில அம்சங்களை வச்சு கமர்ஷியலுக்காக இந்த மாதிரி செய்கிறோம், அப்படி இருந்தால் தாங்க படம் ஓடும், அப்படி இருந்தால் தாங்க ரசிகர்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு சாக்கு பூக்க சொல்லியே இயக்குநர்களும் தங்களுடைய தரத்தை குறைத்து கொண்டு அல்லது தரமில்லாத இயக்கர்கள் தங்களுடைய இயல்பை வெளிப்படுத்தி கொண்டு இப்படி தான் படம், இப்படி தான் படம் இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் தான் ஓடுன்னு கொண்டு வந்தாங்க. இந்த எல்லா மரபையும் உடைத்து கொண்டு சில படங்கள் வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த மாரிசன்கிற திரைப்படம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு உரையாடலுங்க அந்த படம். அதாவது அந்த படத்தோட கதை கான்செப்டின் படிக்க நிறைய வந்திருக்கு. இருந்தாலும் அந்த படத்தை எடுத்துக்கொண்ட விதம் இருக்குல்ல, படம் வந்து தொடர்ச்சியில் ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி வரையும் ஒரு இருவருக்குமான உரையாடல். அதில் நமக்கு தெரிந்து ஒரு ஆள் கல்பிரிட்டு திருடன், இன்னொருத்தர் அப்பாவி ஞாபகம் மருதி. இப்போ நம்ம படம் வந்து வேற மாதிரி மைண்ட் செட்டில் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ இந்த பெரியவரை ஏமாத்திடுவானோ, பணத்தை பிடிங்கிடுவானோ, இது தெரியாமல் அப்பாவியாக இருக்காரு, என்ன இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்லேயே நம்ம மைண்ட் செட்டை அப்படியே கொண்டு போச்சு. இருந்தாலும் அந்த திருடன்கிட்ட ஞாபக மறதி உள்ள ஒரு விவரமில்லாத பெரியவர் அந்த திருடன்கிட்ட இருந்து தான் பணத்தை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். அது நீங்கள் கவனிச்சு பாருங்க.